கேப்டன் மறைற அந்த செகண்ட் வரைக்கும் எங்க அம்மா கேப்டன் கை எப்படி பிடிச்சிருந்தோம். இன்னைக்கும் எங்க அப்பா கையை பிடிக்கணும் போல ஆசையா இருக்கு. இன்னைக்கு கேப்டன் மறைவுக்கு பிறகு தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இல்லைன்னு சொல்றவங்களுக்கு எல்லாம் நான் சொல்லிக்கிறேன், என்னைக்கு எங்க அப்பா எங்க அம்மா கழுத்துல தாலி கட்டுனாங்களோ அந்த செகண்ட்ல இருந்து எங்க அம்மா எங்க அப்பாக்காக எங்க வாழ்க்கையே அர்ப்பணிச்சாங்க. ஏன்னா கேப்டன் மறைற அந்த செகண்ட் வரைக்கும் ஏன் இத சொல்றேன்னா, கேப்டன் மறைவு அந்த செகண்ட் வரைக்கும் எங்க அம்மா கேப்டன் கை எப்படி பிடிச்சிருந்தோம். நீங்க எதுக்கு பிரேமலதா ஜான்சி ராணி பேரை வச்சீங்க எனக்கு தெரியல. உண்மையிலே இத்தனை பெண்கள் நீங்க இருக்கீங்க. ஏன் இதை நான் சொல்றேன்னா, அந்த ஜான்சி ராணி ஒரு பக்கம் குதிரையை ஓட்டிட்டு இன்னொரு பக்கம் குழந்தைய சுமந்துட்டு ஓட்டுவாங்க. அந்த மாதிரி எங்க அம்மா ஒரு புறம் இந்த கட்சியை கொண்டு மறுபுறம் கேப்டனையும் எங்களையும் தோல்ல சுமந்துட்டு இந்த கட்சியை இந்த செகண்ட் வரைக்கும் எங்க தொண்டர்களுக்காக நடத்திட்டு இருக்காங்க. ஏன் இதை சொல்றேன்னா, இன்னைக்கு இருக்க ஆட்சியாளர் இன்னைக்கு எந்த பெண் தலைவருமே தமிழ்நாட்டில் இல்ல. இன்னைக்கு இருக்க ஒரே ஒரு பெண் தலைவர் யாருன்னா அது பிரேமலதா விஜயகாந்த் மட்டும்தான். இன்னைக்கு இவ்வளவு பெண்கள் நீங்க எங்களை சுத்தி இருக்கீங்க, இவ்வளவு பெண்கள் எங்களை சுத்தி நீங்க இருக்கீங்க. நீங்க எல்லாருமே இந்த நேரத்தில் ஒரு பொண்ணோட மனசு ஒரு பொண்ணுக்கு தான் புரியும் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி நீங்க எல்லாருமே தேசிய முற்போக்கு திராவிட கழகம் பிரேமலதா விஜயகாந்த் எல்லா பெண்களும் துணை நிக்கணும் இந்த செகண்ட்ல. ஏன்னா உங்களுக்கே தெரியும் ஒரு குடும்பம் நடத்துறது எவ்வளவு கஷ்டம்னு. ஆனா இந்த செகண்ட் எங்க அம்மா பண்றாங்கன்னா அது சாதாரண விஷயம் இல்ல. நான் வயசாகி இந்த பூமியை விட்டு போற அந்த செகண்ட் வரைக்கும் கேப்டன் என் மனசுல ஓடிட்டு தான் இருப்பார். ஏன்னா அந்த லைட் போட்டு வச்சிருக்காங்க, அவர் அந்த சிரிப்பு இன்னைக்கும் எனக்குள்ள இருக்கு. இன்னைக்கும் எங்க அப்பா கையை பிடிக்கணும் போல ஆசையா இருக்கு. ஏன் இதை சொல்றேன்னா, கேப்டன் நல்லா இருந்த காலத்துல நாங்க சின்ன பசங்க, கேப்டன் உடல்நிலை சரியில்லாதப்போ நாங்க வளர்ந்து இருக்கும் போது எங்க அப்பாவை எப்படி பாத்துக்கணும், அவரை ஒவ்வொரு செகண்ட் எப்படி பாத்துக்கணும் அப்படின்ட்டு எங்களுக்கு குடும்பத்தில் இருக்கவங்க மட்டும்தான் தெரியும், யாருக்குமே தெரியாது. ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு நல்ல உள்ளம் பெற்ற தலைவர் இந்த கட்சி ஆரம்பிச்சிருக்காங்கன்னா, நல்லவர்கள் லட்சியம் வெல்வது நிச்சயம், அது என்னைக்குமே தோக்க கூடாது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.